நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின்சன், சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். பிரேமலதா அன்னையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்கள் அண்ணன் மேலே ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்ல முடியும். ஒன்று, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னொன்று போதை பழக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு குற்றச்சாட்டை தவிர வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க. சார், இந்த ரெண்டு குற்றச்சாட்டு போதாதா? மேடையில் அவரையும் உட்கார வச்சுக்கிட்டு பெண்கள் பாதுகாப்பு மட்டும்தான் அது ஒன்று தான் அண்ணங்கிட்ட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தானே பேசியிருக்காங்க. அந்த அர்த்தத்தில் அதுவும் அந்த போதைப் பொருள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் அளவிற்கு முதல்வர் ஸ்டாலினுக்கோ திமுக தலைமைக்கோ அதற்கான தகுதியோ அதற்கான அந்த 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 அவங்களுக்கு என்ன அந்த இதுவோ இல்லை. ஒன்றும் தகுதி இல்லைன்னு சொல்லணும், இல்லை அவர்கள் செய்யவில்லை அப்படின்னு சொல்லணும். பேசு பொருளாகிடுச்சு அது. இவங்களா அதை பற்றி பேசணுன்னே ஸ்டாலினே மிகவும் அதிர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசி, ஏன் அந்த மாதிரி பேசுனீங்கன்னு சொல்லி மாப்பிள்ளை சபரீசன் போய் பிரேமலதாவை அன்னையார் அவர்களை அவங்க அங்கே நம்ம சொல்லும்போது அன்னைன்னு சொன்னால் அன்னை தெரசா ஞாபகம் வராங்க. இவங்களை அன்னை சரசான்னு வச்சுக்கலாமா? சரி, ரைட். அன்னை பிரேமலதா அவர்கள் அவங்கள போய் சந்தித்து, ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு. இல்லை, நான் வேறு ஏதோ சொல்ல வந்தேன், அந்த ஃப்ளோவில் வார்த்தை ஏதோ அப்படி கொஞ்சம் குழப்பமாக வந்துருச்சு, என்னுடைய எண்ணம் காயப்படுத்தணும்னு இல்லை அப்படின்னு ஏதோ சமாளிச்சிருக்காங்க. இல்லை, சமீபத்தில் பார்த்திங்கன்னா சபரீசன் அவர் தான் திமுகவில் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறார். பஞ்சாயத்துனா ஏதோ பஞ்சாயத்துடைய தலைவர் இல்லை, ஊரில் எங்கே பஞ்சாயத்துனாலும் அவர் தான் தலைவர். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கில் 1 கிராம் தங்கம் கொடுக்குறாராம். பாருங்கள், நான் இருக்கிற தொகுதியில் யாராவது ஏதாவது தங்கம் கொடுப்பாங்கன்னு நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஒருத்தனும் ஒன்றும் கொடுக்க காணோம். ரைட்டு, 1 கிராம் தங்கம் 50,000 பேருக்கு கொடுக்குறாராம், 50,000 வாக்காளர்களுக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 50 கிலோ வருது. 5 இடத்துல எங்கேயோ ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது கொடுக்கும்போது அதை கொடுப்பதற்கு கோவை திமுக நிர்வாகிகளை விட்டுட்டு கரூர்லேருந்து இவருடைய ஆட்களை கொண்டு வராங்க. ஏற்கனவே அண்ணாமலை பேசியிருந்தார், கோவை தெற்கில் சுயேட்சையாக 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்காரங்க நிறுத்தியிருக்காரு. கரூர்காரங்க ஏன் இதில் நிற்கணும்? அது எதுக்காகன்னா அதையும் அவரே பதில் சொல்லிட்டார் அண்ணாமலை. இங்கே சுயேட்சை வேட்பாளரை வீடு வீடாக அனுப்பும்போது அவன் ஓட்டு கேட்க போவான். அவனை யாரும் ஏன்னு கேட்க முடியாது. ஒரு சுயேட்சை வேட்பாளரை எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வீடு வீடாக போ. அவன் மூலமாக இந்த பண விநியோகம், பணமோ இல்லை தங்கமோ விநியோகம், யாரோ போகிறத விட கரூர்லேருந்து அவனை சுயேட்சை வேட்பாளர்னு சொல்லிட்டா, நீங்கள் கோவையில் நிர்வாகிகள்கிட்ட என்கிட்ட ஏங்க தங்கம் கொடுக்கல அப்படின்னா, இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கரூர் ஆட்கள் போனால் கரூர் ஆள் வரானேன்னா, இப்போ அவன் சுயேட்சை வேட்பாளர்னு சொல்லிவிட்டு அவன் ஏன் போகிறான்னு கோவை திமுக நிர்வாகி கேட்க மாட்டாங்க. ஆக திமுகவை பொறுத்தவரை கோவை தெற்கு பிரச்சனை செந்தில் பாலாஜி நிற்கிற இடத்துல கோவை வர்சஸ் கரூர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கோவை தெற்கு அல்லது அந்த கோவை பகுதி திமுக நிர்வாகிகள்லாம் இவர் கரூர் ஆட்களை தானே நம்புகிறாரு, வச்சு செஞ்சுருவோம், இவர் எப்படி ஜெயிக்கிறாரு பார்ப்போன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே சபரீசன் உடனடியாக, இப்போ தான் அவர் திருநெல்வேலியில் பிரச்சனைன்னு அங்கே போய்ட்டு வந்தார். அந்த மனுஷன் என்ன தான் பண்ணுவார், திருவள்ளூரில் பிரச்சனைன்னு அங்கே போய்ட்டு வந்தார். விசிகளை காட்டுமன்னார் கோயிலில் அவர் நிற்கிறேன்னு சொன்னாருன்னொன்னா அவர் நீக்க தான் நிற்பேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்தில் சபரீசன் தான் போய் அவர்கிட்ட அப்புறம் உங்களுக்கு இந்த 8 தொகுதிக்கும் பணமெல்லாம் கொடுக்குறது சிக்கலாகிடும், கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் வேறு யாராவது நிற்க வைங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம போன தடவை பேசணும், மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் போய் கேட்டு ஒரு பாரஞ்சியத்தை கேட்டு அவங்களையும் திமுகவில் கூப்பிட்டு நீங்கள் ஒன்றும் எஸ் சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க. அவர் வேறு வழியே இல்லாமல் ஒரு பழைய தலித் தலைவர், காங்கிரஸ் தலைவர் இளையபெருமாளுடைய மகன் ஜோதிமணி, அந்த ஜோதிமணி அவரே நான் காங்கிரஸில் சீட்டு கேட்டேன், அவங்களே என்னை கன்சிடர் பண்ணல, இவங்க எப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்கிற அளவுக்கு ஆச்சரியப்பட்டு போகும் அளவுக்கு ஒரு லெவலில் வந்துட்டார். ஸோ அப்போது திருமாவளவனோட பிரச்சனைனாலும் சபரீசன், காங்கிரஸோட பிரச்சனைனாலும் சபரீசன்,
செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனைனாலும் சபரீசன், பிரேமலதா விஷயத்தில் பிரச்சனைனாலும் சபரீசன், இன்னும் மற்ற இடங்களில் இந்த உள்குத்து நிறைய இடங்களில் நடக்குது. இங்கெல்லாமோ இல்லை நடுவில் அவர் வேறு வந்து போய் அவருடைய நண்பர் அவர் பேர் என்ன, அவர் கார்த்திக், மோகன் கார்த்திக், இவர் அண்ணாநகர் மோகன் எம்எல்ஏ, அவருடைய பையன் கார்த்திக், அவர் வில்லிவாக்கத்தில் நிற்கிறாரு. அதில் வேறு அவர் என்ன பிரச்சனைன்னா, அவர் அண்ணாநகரில் நிற்கணும்னு ஆசைப்பட்டார். அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருந்த இடத்துல, அது அவருடைய தொகுதின்னு. துணை முதல்வர் உதயநிதி வந்து இல்லை அண்ணாநகர் வேறு யாருக்கோ கமிட் பண்ணியாச்சு, நீங்கள் வில்லிவாக்கத்தில் நில்லுங்க, நீங்கள் தான் எங்கே நின்னாலும் ஜெயிப்பீங்கள்ல, நில்லுங்க, வில்லிவாக்கத்தில் நின்று ஜெயிச்சு காமிங்கன்ட்டார். இப்போ அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக போச்சு. இப்போ அவர் தோத்துட்டார்னு வைங்க, சபரீசனுடைய ஆத்ம நண்பர், பள்ளிக்கால நண்பர், சபரீசனுடைய திருமணம், காதல் திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு பாலமாக இருந்து அந்த அளவுக்கு நட்பு, குடும்ப நண்பர், அவர் தோத்துட்டார்னா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ யாருக்கு, சபரீசனுக்கு. ஆனால் அங்கே போய் அவர் வந்து நேரடியாக, இதுதான் முதல் தடவை வந்து நேரடியாக சபரீசன் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது முதல் தடவை. இந்த தடவை நிறைய திமுகவில் வந்து முதல் தடவை நடக்குது. அவர் இதில் திருவள்ளூரில் நினைக்கிறேன், விஜி ராஜேந்திரன், திருவள்ளூர் தானே, ஆமாம், அவரும் வந்து குடும்பத்திற்கு நட்பானவர். இந்த குடும்பத்துக்கு நட்பானவர்னால் உடனே வந்து எப்படி என்ன எதனால் அவர்கள் சுனாமியாக செயல்பட்டார்களா, பினாமியாக செயல்பட்டார்களா, இப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. குடும்பத்துக்கு நட்புன்னா நட்பு தான். முதல் முறையாக அன்னியார் அவர்கள், நான் சொல்கிறது துர்கா அம்மையார் அவர்கள் முதல் முறையாக வந்து நேரடியாக வந்து தெருவாக அவர் விஜி ராஜேந்திரனுக்காக, ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க ஒன்றும் கட்சி நிர்வாகி இல்லை, கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை. முதல்வர் மனைவி அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு பிரபலம் இருக்கிறது. அவருக்கு என்று ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர் என்ற அவருக்கு ஒரு நற்பெயர் இருக்கிறது. அதனால் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட, இப்போ என்னன்னால் திமுகவிற்கு ஒரு அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு முதல்ல வந்து 210 சீட்டு ஜெயிப்போம், 200 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னதெல்லாம் போக, இப்போ வந்து வித்தியாசமான களத்தில் வந்து பல பின்னடைவுகளை சந்திக்க வேண்டி வருகிறது. அதுலேயும் முக்கால்வாசி எங்கேருந்து வருதுன்னா எதிர்பக்கத்துலேருந்து வரல, உள்ளுக்குள்ளேருந்து தான் வருது. ஒன்று கூட்டணி கட்சிகளோட பிரச்சனை, இல்லை கட்சிக்குள்ளேயே பிரச்சனை. இப்போ இதில் டி நகரில் பார்த்தீங்கன்னா ஜே அன்பழகன், அவங்க எப்போவுமே அவருடைய தம்பி கருணாநிதி, அவர் பேர் கருணாநிதி, அவங்க வந்து அவர் கருணாநிதி வந்து சீட்டு கேட்டிருந்தார். ஜே அன்பழகனோட அவங்க அண்ணன் தம்பி, இந்த எதிரில் அந்த ரங்கநாதன் தெரு முனையில் இந்த பக்கம் கடை வச்சுருப்பாங்க. அந்த காலத்திலேயே, நான் கல்லூரி காலத்திலேயே அப்படி தான், இந்த பக்கம் இவர் கடை, அந்த பக்கம் அண்ணன் தம்பி கடை எதிரில். அவங்க அப்போலேருந்தே அவங்களுக்குள்ள பிரச்சனை. நான் சொல்லுறது ஒரு 40 வருஷமாக. அவங்க காலமாகி அடுத்தது அவர் ஜெயராமன் இருந்தார், அதுதான் ஜே அன்பழகன், ஜே கருணாநிதி. அந்த கருணாநிதி சீட்டு எதிர்பார்க்குற இடத்துல ஜே அன்பழகன் பையன் ராஜாவுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ கருணாநிதி வந்து அவரை தோக்கடிக்காமல் விட மாட்டார் ராஜாவை, யார் அண்ணன் பையனை. இப்படி இப்போ திமுக உள்ள பிரச்சனைகள் வந்து எதிரணியிலிருந்து எதிர்கட்சியிலிருந்து வர பிரச்சனைகளை விட கூட்டணிக்குள்ளேயும் இல்லை உள்கட்சிக்குள்ளேயும் உள்ள பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதனால் பஞ்சாயத்து தலைவராக சபரீசன் வந்து இன்றைக்கி திருநெல்வேலி, நாளைக்கு கோயம்புத்தூர், ஒரு நாளைக்கு அங்கங்கே பிரேமலதா பார்க்கணும், உங்களை பார்க்கணுன்னு பேசுகிறாரு. கமலஹாசன் வேறு வந்து பேசிட்டு போயிருக்காரு. சார், அதில் பிரேமலதா என்னென்னா மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. என்னதான் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட்டணி தர்மத்தெல்லாம் ஒரு ஓரமாக ஒத்தி வச்சுட்டு விமர்சனம்ன்றது அதை மேடையில் போட்டு உடச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்களா சார்? பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்களா? என்ன ஆகும், எல்லோரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ வைகோ பேசுகிறாரு, இப்போ விசிக அவர் திருமாவளவன் அண்ணன் பேசுகிறாரு, மற்ற கட்சிகள் எல்லோரும் பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் தமிழ்நாடு வந்து கோட்டை விட்டு விட்டது, திமுக அரசு கோட்டை விட்டு விட்டதுன்னு பேசுனா ஏதாவது வேலைக்கு ஆகுமா? ஏற்கனவே வந்து ஒரு பிஹேவியர்ஸ் கொடுத்த அந்த பேட்டியில் வந்து திருமாவளவன் அவர்கள் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னா நல்லா தான் இருக்குது, ஒரு கூட்டணி கட்சி தலைவராக நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார் சார். அப்படி தான் என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே எனக்கு கேட்காதீங்கன்னு அர்த்தம். அதோடைய அர்த்தம் என்ன? அதுக்கு பிரேமலதா பரவாயில்லையா சார்? இல்லையா, அதுக்கப்புறம் அது வந்து பிரேமலதா அவர்களுக்கு உள்ள அரசியல் அனுபவம் திருமாவளவனுக்கு உள்ள அரசியல் அனுபவம் வித்தியாசம்.
விஜயகாந்த் இறந்ததுனால அல்லது இறக்கும் தருவாயில் அவர் கொஞ்சம் உடல்நல வாய்ப்பு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி இருந்ததுனால இவங்க வந்து அரசியலுக்கு நேரடியாக வந்தார்களே தவிர திருமாவளவன் அப்படி இல்லை, 25 வருஷமாக அரசியலில் இருக்கார். அவர் கூட தான் பேசினார். என்ன பேசியிருக்கார்? அவர் நாசுக்காக பேசினார். தேர்தலுக்கு பிறகு மாற்றங்கள் இருக்கும்னு பேசினாரா? சொன்னார். அது என்ன தான் அதாவது அந்த அனுபவமும் பக்குவமும் வித்தியாசம், அவ்வளோதானே தவிர விஷயம் ஒன்று தான். ஏன்னா இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் நேற்று கூட பாருங்கள், அந்த மிஞ்சூரில் மாடியில் உட்காந்து 10:30 மணிக்கு வீட்டு மாடியில் உட்காந்து மறுநாள் 12ஆம் கிளாஸ் பரீட்சைக்காக தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கு 3 பேர் கஞ்சா அடிச்சுட்டு ஏறி குதிச்சு மேலே போய் வீட்டில் கீழே பெற்றோர்கள்லாம் படுத்துக்கிட்டு இருக்காங்க தம்பியெல்லாம். அந்த பெண்ணை பாலியல் அத்துமீறல் செய்ததோடு அது கத்துதுன்னு சொல்லிட்டு பட்டா கத்தி எடுத்து 8 இடத்துல வந்து படுகாயம். அந்த வீடியோலாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு உள்ள கத்தி உள்ளே போய் சதை பிச்சு வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து அதில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், தப்பிச்சு குதிச்சு ஓடும்போது ஒரு பையன் மாட்டிக்கிட்டான், ஒரு இளைஞன். பாக்கி 2 பேர் பிடிச்சிட்டாங்களா தேடுறாங்களா தெரியல. இப்போ நம்ம ஏதோ மிஞ்சூரில் நேற்றுன்றதுனால சொல்கிறோம். இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு மாவட்டத்தில் மாறி மாறி ஒரு நாளைக்கு இத்தனை இது. அதே மாதிரி அந்த கூப்பன் விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த 8000 ரூபாய் கூப்பன் இருக்கிறதுலே பெரிய மோசடி. அதான் எல்லோரும் வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. இந்த அதாவது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லைஸ், டேம் லைஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பொய் இல்லை புழுகு, அண்ட புழுகு, நம்ம ஆகாச புழுகுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம். அதை தாண்டி தமிழ்நாட்டு கட்சிகளின் வாக்குறுதிகள் யாருமே நடக்கிற விஷயமா பேசுகிறது இல்லை. நடக்க முடியாத விஷயங்களை தான் வந்து எந்த காலத்துலேயும் வந்து வாய்ப்பே இல்லாத விஷயங்களை அள்ளி தெளிக்கிறாங்க. அந்த வகையில் இந்த 8000 ரூபாய் கூப்பனை தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு. நாங்கள் கூப்பன் கொடுக்குறோன்னு சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதிகளை வந்து நாங்கள் அப்ரூவ் பண்ணி கொடுத்தோம். 2வது தேர்தல் ஆணையத்தோட வேலை வந்து இதுக்கு பணம் எங்கேருந்து வரும், அரசாங்கத்திட்ட இருக்கா இல்லை, இதெல்லாம் அவங்க வேலை இல்லை. சட்டவிரோதமாக ஏதாவது இருக்கா, இந்த சாதி மதம் இந்த மாதிரி ஏதாவது பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கா, இதுதான் தேர்தல் ஆணையம். அதில் அப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னு இதே மாதிரி கூப்பன் அடித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. நம்ம ஜனங்க வந்து இந்த கூப்பன் எடுத்துக்கிட்டு போனால் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாம் அப்படின்ற முடிவில், ஃப்ரிட்ஜோ டிவியோ வாங்கிடலான்னு முடிவில் எடுத்துகிட்டு போனால் அவன் கடைக்காரன் சிரிக்கிறான். இது எப்போது திமுக ஆட்சிக்கு வந்து அரசு தரப்பிலிருந்து அரசு லட்சணையோட கூப்பன் வரணும். ஆமாம், முதல்ல திமுக ஆட்சிக்கு வரணும். திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட வந்து இதை நிறைவேற்றுமான்றதா நீட்டு தேர்வு என்னாச்சு? படிப்படியாக மதுக்கடையை மூடினா கனிமொழி அக்கா கூட 500 கடையை மூடியிருக்கோன்னாங்க. 500 கடையை மூடினாங்க. ஆனால் வந்து 500 கடைக்கு வந்து FL1 FL2ன்னு சொல்லி அங்கங்கே அதுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி ஷாப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி 500 கடை ஓப்பன் பண்ணதை விட 10 மடங்கு அதிகமாக வியாபாரம் வந்து வர அளவுக்கு 24 மணி நேரமும் மது சாராயம் கிடைக்கிற மாதிரி. அதில் வேறு கள்ள சாராயம் கள்ளக்குறிச்சியில் வந்தது ஒரிஜினல் கள்ள சாராயம். இங்கே வரதே இப்போது வாங்குறாங்களே இந்த ஆலைகள் 12 ஆலைகள்லேருந்து வாங்குறாங்க. 11 ஆலைகள் வந்து திமுக சார்புள்ளது. அதில் வர்றதுலேயே அந்த ஆல்கஹால் கண்டென்ட்னு வரும், சாராயம் இவ்வளவு இருக்கலான்னு. அதை ஏற்றுறது, அது ஏற்றினா அவனுக்கு கிக்கு வரும், அதை தேடிட்டு வருவான். அதாவது அப்போ தான் அவனுக்கு அந்த அடிக்ஷன்னு சொல்லக்கூடிய அது அந்த பழக்கத்தில் வருவான். அது அவனை அந்த நேரம் வந்துச்சுன்னா அவனால் கை கால் நடக்கும். இப்போ கூட சீமான நாம் தமிழர் கூட சொல்லியிருக்காரு, இந்த குடிமக்கள், அதாவது மதுப்பிரியர்கள், குடிமக்கள்னு சொல்லக்கூடாது, நம்ம மதுப்பிரியர்கள் இவங்களாம் வந்து எனக்கு ஓட்டு போட வேணாம், இவர்கள் வந்து எப்படி நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள், அந்த மாதிரி மதுப்பிரியர்கள்லாம் வந்து என்னை தலைவனாக எனக்கு ஓட்டு போட வேணாம். அது அவர் சொல்கிறாரு, அது நம்ம வந்து ரைட்டு, வரவேற்கக்கூடிய விஷயம். அதே சமயத்தில் நம்ம கேட்குறோம், ஐயா குடிமக்கள், அதாவது ஓட்டு போடுறவன் வந்து மதுப்பிரியனாவோ வந்து போதையில் இருக்கிறவனாவோ இருந்தால் வந்து நீங்கள் வந்து அவன் ஓட்டு போட வேணான்னு சொல்கிறீங்களே, தலைவர்களே பல பேர் வந்து காலையில் 12 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, 6 மணிக்கு மேலே வெளியில் வர மாட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்களே, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து என்ன ஆகும்னு அது அடுத்த கேள்வி. இப்போ அந்த கூப்பன் பார்த்திங்கன்னா மாதிரி கூப்பன் எப்படியெல்லாம் மோசடி பாருங்கள். இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்தா எப்படிங்க வந்து கூப்பனுக்கு வந்து யார் பணம் கொடுப்பான், எந்த கடையில் பணம் கொடுப்பான், இல்லை பொருள் கொடுப்பான்? சார் அது ஒரு மாதிரி அதாவது துண்டறிக்கை மாதிரி சார். உங்களுக்கு ஓட்டு போட்டால் இந்த மாதிரி ஒரு கூப்பன் தருவோம். எவ்வளோ பெரிய மோசடி!
அது ஓட்டு போட்டால் இந்த மாதிரி ஒரு கூப்பனை, இந்த கூப்பனை நீங்கள் உங்களுக்கு தெரியாதா திமுக எப்படி சொல்லுங்கள், இந்த கூப்பனை பத்திரமா வச்சுங்க, நாங்கள் அப்புறம் ஜெயிச்சு வந்தப்புறம் இந்த கூப்பனை காமிச்சிங்கன்னா அந்த கூப்பனை கொடுத்துருவோம், நீங்கள் போய் வாங்கிக்கலாம், ஏதோ ஒரு காசு சொல்லுவாங்க வழக்கமாக. அது தரலன்னு ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க சார். அந்த சிந்துஜா என்கிற பெண்ணு அது மட்டும் இல்லை, அது வந்து ரொம்ப கொச்சையாக வந்து ஏதோ ஒரு பாத்திரம் வந்து வாங்கிட்டு போச்சு. அதை வந்து ரொம்ப இந்த மாதிரி உனக்கு எவ்வளோ பாத்திரம் வேணாலும் சொல்லு, அது ஏதோ அதை வரம்பு மீறி ஆபாசமாக பேச அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு. ஆக ஏதோ தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, கொஞ்சமாவது அடக்கி வாசிப்பாங்கன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஆரம்பித்தது ஞானசேகரனில் ஆரம்பித்தது, இந்த யார் அந்த சாரில் ஆரம்பித்தது, இன்னும் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த ஆபாச குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அதுவும் எப்படி ஒரு பெண் வந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு 8 இடத்துல பட்டா கத்தியால் கஞ்சா அடிச்சுட்டு அவங்க வீட்டு மாடியில் போய் வெட்டிட்டு வர்றான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அப்போ அங்கே காவல்துறை என்ன செய்யுது? ஏதோ மிஞ்சூரில் மட்டும் நம்ம கேட்கல, இது மாதிரி எத்தனையோ இடங்களில் நடக்குது. மிஞ்சூர்லேயும் இதே தான் நடந்திருக்கு. இதுதான் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஒரு இதுவாக இருக்குது. இந்த இதில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு, அதாவது முதல்ல வந்து ஊழல் கூட மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்னால் சரின்னு புறந்தள்ளிட்டு போயிடுவான். பெண்கள் பாதுகாப்பு, போதை, இது ரெண்டும் வந்து ப்ராப்ளம். இப்போ நீங்கள் கேட்ட இந்த பிரேமலதா எதை தொடக்கூடாதோ அதை கரெக்டாக அந்த அம்மா வந்து சுட்டி காட்டிட்டாங்க. திமுக வந்து எந்த பாயிண்டில் வந்து அடிபடுதோ, மக்களிடம் எதிர்ப்பலை வெறுப்பலை அதிகமாக இருக்கிறதோ, அதை வந்து மேடையில் அவங்களே வச்சு சுட்டி காட்டிட்டாங்க. அவர் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் கூட பேசியிருக்காரு, 10 சீட்டு கொடுத்தாலும் நான் வந்து அப்படி விமர்சனமாலாம் பேச மாட்டேன்னு. நான் யாரையும் திட்ட வரலை அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னுடைய கட்சியில் அது என்ன அவருடைய டார்ச் லைட் சின்னத்தில் 2 சீட்டு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 10 சீட்டு கொடுத்தீங்க, அந்த அம்மா அவங்கள எப்படி பேசிச்சு, நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு அவர் பாணியில் ஒரு குத்திட்டு போயிட்டார் அவர். சார் அவங்க கமலஹாசனையும் கேட்டிருக்காங்க சார், இந்த மாதிரி சினிமாலேருந்து வந்தார் தம்பி விஜய், சினிமாலேருந்து வரவேணான்னு சொல்லலை, எங்கள் தலைவர் விஜயகாந்தும் சினிமாலேருந்து தான் வந்தார், ஏன் நம்ம அண்ணன் கமலஹாசனும் சினிமாலேருந்து தான் வந்தார், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு பாருங்கன்ற மாதிரி பேசிட்டாங்க சார். என்ன இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ கமலஹாசன் கிட்டத்தட்ட கட்சி முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது எனக்கு வேறு கவலையாக இருக்குது, இப்போது முந்தானேத்து வந்தது பேப்பரில், அது என்றைக்கு வராருன்னு தெரியல. 2-3 நடக்குது. ஒன்று கமலஹாசன் வந்து பேசுகிறாரு, ஜனங்க எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகி என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல, அவர் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஓட்டு போடணும். அடுத்தது ராகுல் காந்தி வராரு 18 நாளைக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஆர்எஸ் பாரதி இன்னைக்கு காலையில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, ராகுலும் இவரும் ஸ்டாலின் அவர்களும் ஒன்றா வந்து பிரச்சாரம் பண்ண போகிறதில்லை, தனித்தனியாக பிரச்சாரம் செய்வார்கள். அவர் சந்திப்பும் இருக்காது. ஏன்னா அவங்க பயண திட்டம்லாம் முன்னாலேயே வந்துச்சு. ஏற்கனவே பாண்டிச்சேரியில் போய் 4 தெரு தள்ளி பிரச்சாரம் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கலை. முதல்வர் ஸ்டாலின் தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படி சும்மா ஒரு சந்திப்பு மாதிரி ஏற்பாடு பண்ணால் வெளியில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும்னு. ராகுல் மறுத்து விட்டார் என்கிறார்கள். இன்றைக்கி கூட இன்றைக்கா நேற்றுக்கா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறது வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக தான் இன்னும் பேசி கொண்டு இருக்கிறார் சார். ஆனால் ஸ்டாலின் வந்து ராகுலுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி பேசி இந்த டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக நீங்கள் ஒருங்கிணைச்சு அங்கே முடிவெடுங்க பாராளுமன்றத்தில்னு சொல்லியிருக்காருன்னு செய்திகளில் சொல்கிறாங்க சார். செய்திகளில் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து 2 பக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அவங்க வந்து எங்களுக்கு வந்து தலைவாழை விருந்து கொடுக்குறதா இருந்தாங்க தாவேக்கால, இவங்க ஒரு சின்ன தோசை கொடுத்தாங்கன்னு சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை ஷோடங்கரோ வந்து ராகுல் காந்தி பேசாத அமைதியாக இருக்கணும், வாயை திறக்கக்கூடாதுன்னு சொன்னால் வாயை திறக்க மாட்டாங்க. அவங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய தலைவர்லாம் இல்லை. மல்லிகார்ஜுன் கார்கேவே வந்து ராகுல் சொன்னால் கேட்டுக்க மாட்டாரா? அப்படி இருக்கும்போது இவங்களாம் வந்து பேசுகிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அதே மாதிரி ராகுல் வந்து பாண்டிச்சேரியில் சந்திச்சிருக்கணுன்னா சந்திச்சிருக்கலாம் இல்லையா? சும்மா ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு டீ பிடிக்குமா, இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமான்னு ஏதோ பேசி வெளியில் வந்து அரசியல் கூட்டணி விவகாரத்தில் நாங்கள் வந்து தீவிரமாக ஆலோசனை செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு தெரியவா போகுது. ஆனால் அது கூட செய்யலை. இப்போ ஆர்எஸ் பாரதின்னு சொல்லிட்டாரு, ராகுல் காந்தி வந்து அவர் தனியாக பிரச்சாரம் பண்ணுவார், இவர் தனியாக பிரச்சாரம் பண்ணுவாங்க, காங்கிரஸ்காரங்க திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க, திமுககாரங்க காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு ஏதோ பெரிய தத்துவம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் விட எனக்கு கவலையாக இருக்கிறது என்னென்னா, கமலஹாசன் ராகுல் காந்தி எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காரோ அங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் தோற்றுருக்கு. தெலுங்கானாவில் ஜெயிச்சதுன்னு சொல்லுவீங்க. இப்போ ரேவந்த் ரெட்டி இருக்கார் முதலமைச்சர், அந்த தேர்தலுக்கு போது ஒரு வெளிநாடு போயிட்டார் ராகுல்.
பிரச்சாரம் பண்ண வரல. காங்கிரஸ்லேயே ஜோக் அடிக்கிறாங்க, என்ன அவர் எப்போல்லாம் வெளிநாடு போகிறாரோ அப்போ வந்து நம்ம தேர்தலில் வச்சுட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்களே நகைச்சுவை பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ராகுல் இதெல்லாம் பத்தாமல் இன்னொன்று புதுசாக சொல்கிறேன் உங்களுக்கு, கெஜ்ரிவாலை கூப்பிட்டு வராங்க. ஆமாம் சார், நாளைக்கு வராரு நாளைக்கே வராது. உங்களுக்கு இப்போ நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். முதல்ல அண்ணன் கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது மதுரையில் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டுக்கு தலைவர் சிறப்பு விருந்தினர் யாருன்னா அப்போ டெல்லி முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால். இப்போ மக்கள் நீதி மையம் எங்கே இருக்குது? அவர் மட்டும் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். கட்சி எங்கே இருக்குது? தேர்தலையும் நிற்கலை. இதுக்கப்புறம் கட்சி எவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. நிர்வாகிகளில் பாதி பேர் திமுக போயிட்டாங்க, பாக்கி பேர் அங்கங்கே அரசியலே வேண்டான்னு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு புகழ் உள்ள கெஜ்ரிவால், கமல்ஹாசன், ராகுல் காந்தி, கெஜ்ரிவால் இத்தனை பேருடைய பிரச்சாரத்தையும் மீறி திமுக ஜெயிக்க போகுதான்றது ஒரு பெரிய ஒரு திமுகவுக்கு வரக்கூடிய சவால்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். இதில் வேறு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து முதல்வர் பிரச்சாரம் பண்ணும்போது அது வழக்கமாக கருணாநிதி ஐயா காலத்தில் ஆரம்பித்தது தான். அது அந்த கோயிலுக்குள்ளே வந்து போனால் வாஸ்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த கேரளாந்தக வாசல்னு சொல்லி அந்த சைடு வாசல் வழியாக போவார். ஏன்னா ராஜராஜ சோழன் எங்கேயோ பேயாவோ பிசாசாவோ சுத்தரார் போல இருக்கு, பிடிச்சிருவார் போல இருக்குது. அது அவர் மட்டும் இல்லை, எம்ஜிஆரும் அந்த ரோடு வழியாக போக மாட்டார். அரசியல் சம்மந்தப்பட்ட யாருமே போக மாட்டாங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட யாருமே அதாங்க ஜெயலலிதா அவர்களும் வந்து வரும்போது அங்கேருந்து அந்த மேடை தெரியுது, இந்த கோபுரம் தெரியுதுன்னா அதை மறைக்க சொல்லுவாங்க. இப்போது 3 நாள் முன்னால் முதல்வர் ஸ்டாலின் அங்கே போகும்போது அங்கேருந்து பார்த்தா கோபுரம் தெரியுது மேடையிலேருந்துன்னு உடனடியாக வந்து அங்கே ஒரு வெள்ளை துணி ஒரு பெருசாக கட்ட ஆரம்பித்தேன். இவையெல்லாம் பகுத்தறிவு பகலவன்கள். அது மட்டும் இல்லாமல் ஓசூர், நம்ம ஓசூர் இருக்குல்ல, ஓசூரில் போய் எந்த தலைவர் பிரச்சாரம் பண்ணாரோ அந்த தலைவர் அந்த கட்சி ஆட்சிக்கு வராதான். இப்படி ஒரு நம்பிக்கை. இதுக்கு முன்னால் 2 தடவை வந்து ஐயா கலைஞர் இருக்கும் பொழுது ஓசூரில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. 2 தடவையும் ஆட்சிக்கு வர முடியல, திமுக ஆட்சி போயிடுச்சு. அதனால் இந்த தடவை ஓசூர் வந்து போகாமல் பக்கத்தில் வேப்பனஹள்ளி கொஞ்சம் தள்ளி வரும், அங்கே பிரச்சாரம் போயிருக்காரு. இவங்கெல்லாம் தான் வந்து மூட நம்பிக்கையை ஒழிப்பது, சனாதனத்தை வந்து டெங்கு, மலேரியா, எய்ட்ஸு இப்படியெல்லாம் பேசுகிறவங்க, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறவங்க, மூட நம்பிக்கையை ஒழிக்கிறேன்னு சொல்கிறவங்க பகுத்தறிவு பகலவன்கள். இதுதான் வந்து ஓசூர் கூட பரவாயில்ல, ஆட்சி தான் போகும். ஆனால் பெருவுடையார் கோயிலுக்கு போனால் எல்லாம் தான் சொல்கிறேன், ஆயுளுக்கே ஆபத்துன்னு சொல்லி தான் அந்த பக்கம் போகாமையே இருக்காங்க. ஏங்க எத்தனையோ பேர் ஆட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் உலகத்தில் மனுஷனா? எத்தனையோ பேர் வந்து நான் கூட சொல்லுவேன், ராஜராஜ சோழன் வந்து போருக்கு புறப்படுறதுக்கு முன்னால் வந்து அங்கே உள்ள அந்த பெருவுடையார் கோயிலில் வந்து வாராகி அம்மன் ஒன்று இருக்குது, உள்ள கொஞ்சம் ஒன்று இடது பக்கம் இருக்குது சின்ன சன்னதி. அந்த வாராகி அம்மனை வந்து கும்பிட்டுட்டு தான் அவர் வந்து எந்த போருக்கும் புறப்படுவார். அதுக்காக தான் அது ஒரு அவருடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட ராஜராஜ சோழனை வந்து ஏதோ பேய் பிசாசு ஆவின்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு கொண்டுட்டாங்க. கொண்டு அதனால் அந்த பக்கமாக போனாலே ஏதோ ஆவி பிடிச்சிக்கும், ஆயுளுக்கே ஆபத்து, ஆட்சிக்கே ஆபத்து இப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்துட்டாங்க. இது இவர்கள் பகுத்தறிவு பகலவன்கள். ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னை அப்பான்னு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இப்போ சமீபத்தில் கருப்பு சட்டை போயிட்டு ஒரு கூட்டத்தில் வந்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கெல்லாம் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கீழே இறங்கி வந்துட்டாரா, இல்லை ட்ரெண்டு வந்து அண்ணன் அப்படின்றது ட்ரெண்டாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாரா அப்படின்றது? எல்லாருமே அண்ணன்னா நமக்கு ஒன்றும் புரியல. இவரும் அண்ணன் தான் சொல்கிறாரு. தவேக தலைவர் விஜயும் அண்ணன் தான் சொல்லிக்கிறார். எல்லாருமே அண்ணன்னு சொல்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லை, தாய்மாமன் சீர் அப்படின்றாரு. அதான் அண்ணன்னு சொல்கிறதில் ஒன்றும் தப்பாக நம்ம ஒன்றும் சொல்லலை. இப்போ இவர் அப்பாவாக இருந்தவர் டப்புன்னு இறங்கி வந்து அண்ணாவாயிட்டார். அதுக்கப்புறம் இன்னும் போக போக தம்பி, இன்னும் அண்ணனுக்கு அப்புறம் தம்பின்னு வந்துட போகுது. எங்காயிட்டே வராரு சார். அதான் எங்காயிட்டே வராரு. அது அடுத்தது தான் தம்பின்னு வருமா என்னன்னு சொல்லும்போது, அப்புறம் உதயநிதியை சொல்லும்போது அப்புறம் இவர் அப்பான்னு கூப்பிடுவாங்களா சித்தப்பான்னு கூப்பிடுவாங்களா? ஏன்னா அப்புறம் அப்பான்னு கூப்பிட்டா வயசு அதிகமாக தெரியும்ல, அதனால் சித்தப்பான்னு ஒரு கல் சொல்லுவாங்களா? இதெல்லாம் தெரியல. இந்த அப்பான்னு கூப்பிட்றது அப்பான்னு கூப்பிட்டது வந்து எந்த விதமான அது வந்து விமர்சனத்துக்கு தான் அதிகமாக ஆளாச்சு. ஒரு அப்பாவாக நான் சொல்கிறேன், போதை பாதையில் செல்லாதீர்கள்னு சொல்லிட்டு இவங்களே ஊர் பூரா போதையை திறந்து விட்டது பூரா இவங்க தான்.
இல்லைன்னா எப்படிங்க ஜாஃபர் சாதிக்கு வந்து ஜெயிலில் இருந்துட்டு பெயிலில் வந்து 8 மாதம் கழித்து பெயிலில் வந்ததுக்கப்புறம் அவர் வீட்டில் வந்து 5 இடங்கள் 6 இடங்களில் ரெய்டு பண்ணுறாங்க. 900 கோடிக்கு மேலே வந்து அது ஆவணங்கள் பிடிச்சிருக்காங்க. பண பரிவர்த்தனை நடந்தது, தேர்தல் தொடர்பான பண பரிவர்த்தனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருந்தவே மாட்டாங்க, இவங்களுக்கு பயமே கிடையாது. ஆளுங்க திமுக தலைமையுடைய ஆதரவு இல்லைன்னா 900 கோடி அவர் பரிமாற்றம் பண்ணுறது யாருக்காக பண்ண போகிறாரு? அவர் சொந்த வியாபாரத்துக்காக பண்ண போகிறாரா? ஜாஃபர் சாதிக்கு நம்ம சொல்கிறது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். சார், இந்த கனிமொழி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சார், அதாவது இந்த 8000 ரூபாய் டோக்கன் வந்து நாங்கள் சும்மாலாம் அறிவிக்கலை, சந்தை நிலவரத்தின்படியே அறிவித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சந்தை நிலவரம்னா, அதாவது அவங்க சொல்கிறது வந்து ஓட்டுக்கு விலை சந்தை நிலவரமா? சார் அப்படி இல்லை சார், சந்தையில் பொருளெல்லாம் எவ்வளோக்கு விற்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி ஃப்ரிட்ஜு சொல்கிறாரு. ஃப்ரிட்ஜு வந்து 8000 ரூபா மதிப்பில் தான் இருக்கும். அந்த 8000 ரூபா நம்ம கொடுத்துட்டா பெண்கள் தேவையான பொருளை வாங்கிப்பாங்க. ஃப்ரிட்ஜு 8000 ரூபாய்க்கு கிடைக்குங்களா? நான் 8000 ரூபாய் தரேன், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி தரீங்களா? இல்லை நீங்கள் சரின்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி கொடுங்களேன் 8000 ரூபாய்க்கு. சந்தை நிலவரம்னா அப்படின்னா கனிமொழி சந்தைக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். சந்தையில் ஒரு ஃப்ரிட்ஜு என்ன விலை விற்கிதுன்னு கனிமொழி அக்காவுக்கு தெரியலன்னு அர்த்தம். சந்தை நிலவரத்தை ஒட்டி தான் நாங்கள் சொல்கிறோன்னா அதில் வேறு சொல்லும்போது வரிசையாக சொல்கிறாங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, மைக்ரோ ஓவன், ஏதோ 5-6 ஐட்டம் சொல்கிறாங்க. கேட்குறவங்களாம் வந்து இது எல்லாமே இந்த 8000 ரூபாய்க்கு வரும்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று தான் வரும்னு, அந்த ஒன்றே வராது. ஒரு ஃப்ரிட்ஜு வாங்க போனீங்கன்னா நீங்கள் 15,000 ரூபாலேருந்து 20,000 ரூபா. ஒரு கலர் டிவி வாங்க போனீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே. நீங்கள் 8000 ரூபாய்க்கு வந்து அது என்ன ஸ்கீமு, அந்த 8000 ரூபாய் எப்படி? அங்கே என்ன பண்ணுவான், யாராவது வந்து கையிலேருந்து எந்த கடைக்காரனாவது 8000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்க போகிறானா? கொடுக்க போகிறதில்ல. அரசாங்கம் 8000 ரூபாய் கொடுத்துருமா? மானியம் கொடுத்துட போகிறதில்ல. அப்போ என்ன விலையில் ஏற்றி இறக்கி ஏதோ ஒரு கணக்கு பண்ணுவாங்க. இப்போ எல்லா துணி கடையில் நகை கடையில் அப்படி தானே பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க பாருங்கள், அட்சய திருதியை 30% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுங்கள். அது இப்போது 10 நாளைக்கு முன்னால் ஏற்றுருவான், 10 நாள் பொறுத்து இறக்கிடுவான். அந்த ஏற்றின போது தெரியாது, இறக்கும்போது எல்லாம் கும்பலாக போய் நிற்பாங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைக்கலாஜிக்கல், ஒரு மனித உளவியல் ரீதியான ஒரு இது. ஏதாவது ஒன்று விலை குறைவாக கிடைக்குதுன்னா, நான் கூட சொல்லியிருக்கேன், ஒரு பிரபலமான ஒரு உணவு சைவ உணவு ஹோட்டல் வந்து 40 ரூபாய்க்கு சாப்பாடுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. நார்மலாக 100-120 ரூபா வரும் அந்த முழு சாப்பாடு, மத்தியானம் லஞ்சு. 40 ரூபான்னு க்யூ நிற்கிது. 2 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் க்யூவில் நிற்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஆடி காரில், BMW காரு, ஹோண்டா காரு, இப்படியெல்லாம் காரில், இனோவா காரு, இதை வந்து வண்டியை ஒரு பக்கமாக எங்கேயோ பார்க் பண்ணிவிட்டு வந்து க்யூவில் நிற்கிறான் குடும்பத்தோடு. ஏன்பா இந்த 100 ரூபா கொடுத்து உனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லையா? யார் வந்து அதை வந்து உண்மையிலேயே சாப்பிட்ணும்? 40 ரூபாய்க்கு அந்த சாப்பாடு வந்து அவனால் சாப்பிட முடியாது. வெளியில் போய் அந்த தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்றவன் வந்து 100 ரூபா இருக்கிற சாப்பாடு நீங்கள் 40 ரூபாய்க்கு கிடைக்குது. நம்ம குடும்பத்தோடு போய் சாப்பிடுவோம். நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற, ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம ஜனங்க ஓசியில் வந்தால் கூட வாங்கிப்பாங்க. ஓசியில் வருதே, கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க, ஓசியில் வருது. அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மைக்கு இந்த திராவிடம் வந்து 50 வருடங்களுக்கு மேலாக நம்ம தமிழக மக்களை வந்து இப்படி வந்து கொண்டு வந்துடுச்சு. இந்த நிலைமையில் இந்த கனிமொழி வந்து எந்த சந்தை நிலவரம் அது தெரியல. அவங்க இல்லை சார், அவங்க வந்து ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க, அதில் வேஸ்டேஜ் அதிகமாக வரும். ஏற்கனவே மிக்சி கிரைண்டரு ஃபேன் எல்லாம் கொடுத்து வேஸ்டேஜ் நிறைய வந்தது. அந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக கலைஞர் டிவி இன்னமும் ஓடுது. இப்போ கூட முதல்வர் ஸ்டாலின் நீங்கள் சொல்கிறது கலைஞர் டிவின்ற பெயரில் அவங்க குடும்பத்தினர் வச்சுருக்க டிவியை பற்றி பேசுகிறீங்களா சார்? கலைஞர் டிவி இன்னும் கொடுத்தாருங்களே சார். கலைஞர் அது சொல்கிறீங்களா? சரி. இப்போ கூட முதல்வர் வந்து தேர்தல் பரப்புரைக்காக போனப்போ ஒரு வீட்டில் டிவி ஓடிட்டு இருந்தது. இன்னும் டிவி ஓடுதா அப்படின்னு கேட்குறாரு. ஓடுது அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி உபயோகமான யூஸ்ஃபுல்லான பொருளை தரணும் அப்படின்னு அது வந்து அது எப்படி அது முதல்வர் கேட்ட அந்த இடத்துல அது வந்து அது இயல்பாக கேட்டாரா, அது என்ன செட் பண்ணி கேட்டாங்களா தெரியாது. முதல்வர் அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. பதநீர் சாப்பிட்டுட்டு இதில் சர்க்கரை போட்டிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. அந்த மாதிரி வந்து இயல்பாக கேட்டாரான்னு நமக்கு தெரியல. இருந்தால் கூட நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த கூப்பன் வந்து இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு வாக்குறுதி தான். ஆட்சிக்கு வந்தால்
வந்ததுக்கப்புறமும் எத்தனையோ 530 வாக்குறுதிகளில் ஏதோ 160 தான் வந்தது, இவ்வளவு தான் வந்தது அது எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க, பொதுவான மீடியாக்கள் சொல்கிறாங்க. நிறைவேற்றாதது தான் ஜாஸ்தி. இதெல்லாம் வந்து ஒரு 6 மாதம் அதிகபட்சம் ஒரு 8 மாதம் கழிச்சு நிறைவேற்றுறாங்க சார். எது இந்த டோக்கன் நிறைவேற்ற மாட்டாங்க, எந்த காலத்திலையும் நிறைவேற்ற மாட்டாங்க. முதல்ல ஆட்சிக்கு வராங்களான்னு பார்ப்போம், அது அடுத்த விஷயம், அது மக்களுடைய தீர்ப்பு. ஏன் வந்து மாட்டாங்கன்னா இருக்கவே இருக்குது, மத்திய அரசு நிதி ரிலீஸ் பண்ணல, அவங்க நிதி விடுவிக்கவில்லை, தமிழ்நாடு வளர்ந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டை வந்து வஞ்சிப்பது, தமிழன் வளரக்கூடாது என்பதில் மோடி அமித்ஷாவும் வந்து குறியாக இருக்கிறார்கள். அவங்க கொடுத்தா அவங்ககிட்டே வாங்கிக்கலாமா, உங்கள்கிட்ட எதுக்கு வாங்கணும்? ஓகே, பணம் அவங்க கொடுப்பாங்க, கூப்பன் நீங்கள் கொடுப்பானே, இது என்ன இது வித்தியாசமாக இருக்கு. ஓகே, இப்போவுமே ரேஷன் அரிசி கொடுக்குறதுல வந்து பெரும்பான்மையான பணம் வந்து மத்திய அரசு தான் வந்து அதை ஏற்றுக்குது. ஒரு சிறு டோக்கன், அதாவது ஒரு அடையாளமாக ஒரு சிறு பகுதி மட்டும்தான் மாநில அரசுடையது. ஆனால் போடும்போது பை எப்படி கொடுக்குறாங்க, ஒரு மஞ்சள் பையில் போட்டு கொடுக்குறாங்க. கலைஞர் கருணாநிதி படம், ஸ்டாலின் அவர்கள் படம், உதயநிதி அவர்கள் படம், இன்னும் இன்பநிதி படம் ரெடி ஆகலை, அது வந்தோன்னா அதையும் சேர்த்துருவாங்க. நான் மோடி படம் போடணும்னு சொல்லலை, எந்த படமுமே வேணாங்க, தமிழக அரசுடைய லட்சணை போட்டு கொடுங்க. மத்திய அரசு பணம் கொடுக்குது, நீங்கள் அதில் எழுத வேணாம், தமிழக அரசுடைய அந்த கோபுரம் அந்த லட்சணையை போடுங்க, இல்லை தமிழக அரசுன்னு போடுங்க. இப்போதைய கணிப்பு வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது, 60 சீட்லேருந்து 80 சீட்டுக்குள்ளே வாங்கும். அதில் வந்து பிரேமலதா அவர்களுடைய உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு செய்தி வேண்டாமா, தேமுதிக 10ல் வந்து 9 வந்து நிச்சயமாக ஜெயிக்க முடியாது, விஜயபிரபாகரன் மட்டும் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன, ஆனால் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. சார் பிரேமலதா அவங்களும் ஜெயிப்பாங்க சொல்கிறாங்க சார். ஐயா, நான் வந்து அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடாதுன்னு நான் ஒன்றும் எதிரில் போய் கேன்வாஸ் பண்ணலைங்க, நமக்கு வரக்கூடிய தகவல்களை பற்றி சொல்கிறோம். ஓகே, விஜயபிரபாகரன் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன, ஆனால் உறுதியாக தெரியவில்லை. பாக்கி 9 இடங்கள் அதில் பிரேமலதாவும் சேர்த்து தான் வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விசிகளை 8ல் இந்த தடவை வந்து 8மே வந்து ஒரு சந்தேகத்தில் இருக்கிறது. அவர் எவ்வளவு வந்து வெற்றி பெறுவார், 1ஓ 2ஓ வெற்றி பெற்றாலே வந்து அது ஒரு பெரிய சாதனையாக இருக்கும். போராடி எது 8ன்றது போராடி வாங்கினது மக்கள் ஓட்டு போட்டால் தானே வர முடியும். நீங்கள் எவ்வளவு போராடினீங்கன்றதை வச்சு மக்கள் ஓட்டு போடுறது இல்லைல்ல. உங்களுடைய கடந்த கால சாதனைகள், நீங்கள் என்ன பண்ணீங்க, யாருக்கு முட்டு கொடுத்தீங்க, முட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல முட்டு நீங்கள் சமூகத்துக்கு கொடுத்தீங்களா, எதுக்காக கொடுத்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதே மாதிரி நான் வந்து பொதுவாக தான் சொல்கிறேன், அது வந்து காங்கிரஸ் வந்து 28 தொகுதிகள் நிற்கிறாங்க, இல்லை 2 அல்லது 3 தொகுதிகளுக்கு மேலே காங்கிரஸ் ஜெயிக்காது, இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். இப்படி சொல்லும்போது உடனே ஒரு பாஜக சங்கின்னு சொல்லுவீங்கள்ல, அந்த பக்கம் 27 கிட்டத்தட்ட 28ன்னா அவங்க 27ல் அங்கேயும் 2க்கு மேலே தேராது. எது பாஜக ஜெயிக்கக்கூடிய தொகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து வரக்கூடிய தகவல்களில் வந்து ஒன்று வந்து இது நாகர்கோவில், அவர் MR காந்தி, அவர் வந்து வாழும் காமராஜர்னு, அவர் வந்து எளிமையாக ரொம்ப உண்மையிலேயே எளிமையானவர், எளிமையாக நடிப்பவர் மட்டும் இல்லை உண்மையாகவே எளிமையானவர். அவர் வந்து ஒன்று. இன்னொன்று வந்து திருப்பூரில் தங்கராஜன் ஒருத்தர் நிற்கிறார், திருப்பூர் கிழக்கில் என்னமோ, இந்து முன்னணி ஆள். அவர் இந்து முன்னணி முழுக்க அங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அவர் வந்து ஜெயிப்பாருன்றாங்க. பாக்கி நயினார் நாகேந்திரனே வந்து சந்தேகம்னு சொல்கிறாங்க, ஜெயிக்கலாம் ஆனால் நிச்சயம் உறுதியாக இல்லைன்னு. வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதி, அவர்களும் ஏற்கனவே ஜெயித்தவங்க, ஆனால் துரதிருஷ்டவசமாக உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்காங்க, பிரச்சாரத்துக்கு அவங்களால போக முடியல, அண்ணாமலை போயிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏறத்தாழ 105லிருந்து 125 130 சீட்டு வரைக்கும் அதிமுக தனியாகவும், கூட்டணிகள்லாம் வந்து சேர்ந்து ஒரு 10, பாமக வந்து 18 சீட்டில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் குறைந்தபட்சம் 10 தொகுதி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது நமக்கு வரக்கூடிய செய்தி. விஜய் அவர்களுக்கு தாவேகாவுக்கு சென்னையில் வந்து ஒரு 20% வாக்கு, வட மாவட்டங்களில் ஏறத்தாழ அதே மாதிரி ஓரளவுக்கு வாக்கு, இவ்வளோ தான் வரும். இது வரும். தென் மாவட்டத்திலோ கொங்கு பகுதியிலோ அவருக்கு வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வாக்கு வரும். சராசரியாக வரும்போது 12லேருந்து 15
ரொம்ப வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் 8லேருந்து 12%ன்னு. கிட்டத்தட்ட சராசரியில் பார்க்கும்போது அதுதான் வருது. சீட்டுங்கிற வகையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு வந்து 4லிருந்து 8 சீட்டு வரைக்கும் வரலாம். அதுலேயும் அவர் விஜய் அவர் ஜெயிப்பார் என்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் ஜெயிக்கலாம், திருச்சி கிழக்கில் கஷ்டம்னு சொல்கிறாங்க. பிரச்சாரமே பண்ணலைன்னா அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தடவை காரைக்குடியில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அவருக்கு வந்து 2லிருந்து 4 சீட்டுகள் கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து இவங்களுக்கு இவ்வளோ வரணும்னு நம்ம ஒன்றும் பிரார்த்தனை பண்ணுறதில்லை. கல நிலவரம், இந்த நிலவரம் வந்து சில காரணிகள்னால மாறலாம். அதிமுக ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குமா கூட்டணியானா, என்னை பொறுத்தவரை திமுக அதிமுக ரெண்டுமே வந்து அதிகாரத்தில் பங்கு என்றால் அலர்ஜி உள்ள கட்சிகள். அவங்களுக்கு பிடிக்காது. எதாவது பண்ணி மேனேஜ் பண்ணி அவங்க தனியாக தான் ஆட்சி அமைப்பாம அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுவும் 118 வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரையுமே எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஸோ இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் திமுகவிற்கு எதிர்ப்பலை அதிகமாக இருக்கிறது. அதிமுக அதாவது மாற்றுக் கட்சி என்ற முறையில் அதிமுக வரும். விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாங்குவார். எங்கே வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 1 இயர் வர்சஸ் விசிக அல்லது பறையர்னு சொல்லலாம். அப்படி தான் பொதுவான ஈக்குவேஷன். இந்த முறை அந்த விஜய் வந்து வர்சஸ் 1 இயர், அதாவது பாமக நம்ம சொல்லக்கூடியது 1 இயர்னு சொல்லுது பாமக. ஏன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் உடல்நலம் வேறு சரியில்லை. அவர் எப்படியா இருந்தாலும் பெரும்பான்மை வந்து அன்புமணியோடு தான் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி இருக்கக்கூடியது இதில் வந்து பிரேமலதா அவர்கள் கட்சி வந்து 10ல் 1 தான் வந்து வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கள நிலவரம். விசிகாவும் வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையில் தான் இருக்குது. அவர் காட்டுமன்னார் கோயிலில் நின்று இருந்தால் கூட ஒரு கால் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். அதையும் தான் நிறுத்தி விட்டாங்க திமுக பயமுறுத்தி. இப்படி தான் தேசிய கட்சிகள் இரண்டுமே இந்த தடவை வந்து 2லேருந்து 4 சீட்டு, அதாவது பாஜகவுக்கும் சரி காங்கிரஸும் சரி இப்படின்னு இப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இந்த 4 நாளைக்குள்ளே என்ன பெருசாக மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல. எல்லாருடைய கணிப்பையும் தாண்டி மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் தீர்ப்பு. நம்ம கணிப்பு வந்து நம்ம இருக்கிற சில சூழ்நிலைகளை வச்சு நம்ம பண்ணுறோம், காரணிகளை வச்சு பண்ணுறோம், சில தகவல்களை வைத்து பண்ணுறோம். இதெல்லாம் தாண்டி மக்களுடைய மனப்போக்கு என்ன என்பதை சித்தம்போக்கு சிவம்போக்குங்கிற மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை மக்களுக்கு தான் தெரியும். முடிவு வந்தால் தெரியும். பார்க்கலாம். நம்ம வந்து தமிழ்நாட்டிற்கு உண்மையான விடியல் வரணும்னு நினைக்கிறோம். போதை கலாச்சாரம் இல்லாத, கஞ்சா கலாச்சாரம் இல்லாத, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய, நான் வந்து அதனால் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். பெண்கள், பெண் குழந்தைகள், போதை கலாச்சாரங்கள் வந்து அடியோடு அழிக்கப்பட வேண்டும். ஏன்னா அதுதானே குற்றங்களை அதிகப்படுத்தி இளைய தலைமுறையை பாழ்படுத்துகிறது. இதையெல்லாம் தாண்டி கல்வி, பொருளாதாரம் மற்ற வகையில் முன்னேறணுங்கிறது பொதுவான எதிர்பார்ப்பு. பார்ப்போம். நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.